ஹாய் மக்களே! எனக்கு ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு குடுத்துட்டே இருக்கீங்க. இதே ஆதரவ எனக்கு தொடர்ச்சியா தருவீங்கன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட மைக் ஃபெசிலிட்டீஸ் இல்ல. அதனால என்னால முடிஞ்ச அளவு வாய்ஸ நான் எடுத்து உங்களுக்கு கிளியரா கேட்குற மாரியான்ட்டு நான் ட்ரை பண்றேன் கிளியரா கேட்கறதுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில நீங்க பைக்ல கிளம்புறீங்க அப்படின்னா, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. ப்ளீஸ், 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 ப்ளீஸ். கெஞ்சி கேட்குறேன். ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் என்னன்னா, நாங்க வத்தல திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டு வர்றதுக்காக பஸ்ஸில் வந்துட்டுருந்தோமா, வந்துட்டுருக்கையில அங்கே நம்ம அந்த ரவுண்டானா இருக்குல்ல, திண்டுக்கல் ரவுண்டானா, அதை தாண்டி நாங்கள் வந்துட்டுருக்கும்போது ஒரு அண்ணா ஃபோன் பேசிட்டு வந்துட்டுருந்தார். ஃபோன் பேசிட்டு வந்துட்டுருக்காரு, பைக் ஓட்டிட்டு வராரு. ப்ளஸ் முன்னாடி ரொம்ப குட்டி பசங்க 2 பசங்கள உட்கார வச்சிருக்காங்க. அவங்க பாவம் இல்ல. 2 குட்டி பசங்களும் அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. இந்த அண்ணா ஃபோன் பேசிட்டு இருந்த கேப்ல டிரைவர் அண்ணா மட்டும் லைட்டா ஸ்லோ பண்ணல. நிஜமாட்டுமே விபத்து ஏற்பட்டுருக்கும். கண்டிப்பா விபத்து ஏற்பட்டுருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க அந்த மாரி ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க. உங்ககிட்ட ரெக்வெஸ்ட்டா கேட்குறேன். என்னோட வீடியோஸை பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன். ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. நிப்பாட்டிட்டு ஓரமாக போய் வண்டி ஓட்டுங்க. வீட்டை விட்டு வெளில வந்தோடனே பைக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சில டைமில் என் மேலேயும் மிஸ்டேக் இருக்கும். நானும் ஹெல்மெட் போடாமல் தான் ஒரு சில டைம் வண்டி ஓட்டிகிட்டு போவேன். கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி போனதுக்கப்புறம் எனக்கு தோணும், சரி இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம், கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டிருக்கணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு தோணும். நான் என் மேலேயும் தப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம ஒரு சில அவசர காரியமாக பக்கத்தில் போகிறோம் அப்படின்னா கூட ஹெல்மெட் போடாமல் தான் போவோம். ஏன்னா நானும் அந்த மாதிரி போயிருக்கேன். மிஸ்டேக் என் மேலே இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், தப்பு தான். பட் நானும் அதை திருத்திப்பேன். திருத்திக்கிற அளவு நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் திருத்திப்பேன். நீங்கள் கொஞ்சம் சேஃபாக போங்க, மெதுவாக போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இன்றைக்கி மட்டும் அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா எனக்கு அந்த குட்டி பசங்களை பார்த்தோன்னே தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரொம்ப குட்டி. அவனுக்கு தெரியல. அந்த அண்ணா அடிச்ச பிரேக்கில் அவன் போய் முன்னாடி இப்படி விழுந்திருக்கான். பைக் மேலே இப்படி விழுந்து அவன் நல்லா ஜாலியாக அங்கிட்டு தூங்கிட்டு வந்த பசங்க போல். 2 குட்டி குட்டி வாண்டுக. பாவம். அப்புறம் அவர் பண்ண மிஸ்டேக்கை உணர்ந்து அப்புறம் அவர் சாரி கேட்டுட்டு அப்புறம் போனார். இது தேவையா? ஜஸ்ட்டு மிஸ் ஆயிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? எல்லாருக்குமே ஆபத்து. பஸ்கார அண்ணா அவர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணலை அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. என்ன நடந்திருக்கும்னே அந்நேரம் தெரியல. தயவு செஞ்சு இப்படி போகாதீங்க. ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகாதீங்க. அதே மாதிரி ரோட்டை கடந்து நடந்து போய் ஆப்போசிட்டில் போகிறீங்க அப்படின்னாலும் கூட நின்று கவனமாக போங்க. 2 பக்கமும் வண்டி வருதா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு மெதுவாக போங்க. என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் இப்போ மணி கரெக்டாக எத்தனை மணின்னு தெரியலை, 10:50 ஆக போகுது. இதை நான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்றைக்கி நடந்த உண்மையான இன்சிடெண்ட்டு. எந்தெந்த வீடியோலாம் எடுத்து போடுறாங்க அதெல்லாம் வைரல் ஆகுது, ட்ரோல் ஆகுது. ஏன் இப்படி அவேர்னஸாக சொல்கிற வீடியோஸ் மட்டும் வைரல் ஆக மாட்டேங்குது? எனக்கு அதுவும் ரொம்ப நாளான ஒரு டவுட்டு. ஏதோ பண்ணி போடுற வீடியோஸ்லாம் மில்லியனில் போகுது. அவேர்னஸ் வீடியோலாம் மில்லியனில் போகிறதில்ல. அப்படியே பார்த்தாலும் கூட நம்ம அதை கடைபிடிக்கிறதும் இல்லை. ஸோ என் மேலே தப்பு இருந்தது அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்பேன், நான் கேட்டுப்பேன். ஏன்னா நான் ஹெல்மெட் போடாமல் நான் சில டைமுங்களில் வண்டி ஓட்டியிருக்கேன், அதை உணர்ந்திருக்கேன். ஹெல்மெட் கண்டிப்பாக தேவை அப்படி சொல்லிட்டு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்ற டயத்தில் நம்ம ஹெல்மெட்டு நம்மகிட்ட இருக்கா அப்படின்றதவே நம்ம மறந்துடுவோம். ஸோ அதுக்கு நான் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் எல்லாம் இது எதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுவீங்க. கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணு, நீ மட்டும் கரெக்டாக வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டியா அப்படின்ற கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அதனால தான் இந்த மன்னிப்பும். நான் இனிமேல்ட்டு நான் முடிஞ்சளவு நான் ஹெல்மெட் போட்டுட்டு நான் வண்டி ஓட்டுருவேன். அது போக
நடந்து போகும்போதும் சேஃபாக நடந்து போங்க. ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. பஸ்ஸோ, காரோ, லாரியோ எந்த ஒரு வெஹிக்கிள்ஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. ஓகே. என்னோட சின்ன ரெக்வஸ்ட்டை கேட்டுட்டு நீங்கள் கேட்டுப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் உள்ள ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட 50,000 ஃபாலோவர்ஸ் நம்ம ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. நான் என்னோட 50,000 ஃபாலோவர்ஸ் இனி வரப்போகிற நியூ ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து இதை ஏற்றுப்பீங்க நான் நினைக்கிறேன். கேட்பீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டி போகாதீங்க. ஓகேவா? தூங்குங்க. குட் நைட். டாட்டா. பை பாய்.